Friends, இந்த வீடியோவில் exercise 10th max exercise 1.3ல first sum பார்க்கலாம். Let f equal to x, y such that x, y belongs to n and y is equal to 2x be a relation on n. Find the domain, codomain and range. Is this relation a function? அதாவது let f equal to அதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்றாங்க. அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா x, y and xy belongs to n. xy belongs to n னா என்னது y is equal n னா natural numbers என்னது 1 2 3 இதான் natural numbers. அப்போ y is equal to 2x அப்படின்னு அர்த்தம். 2x அப்படின்னா x என்னது natural numbers, y என்னது natural numbers. be a relation on n. என்னங்கிற ஒரு ரிலேஷனில் வந்து ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. find the domain, codomain and range. இஸ் திஸ் ரிலேஷன் ஏ ஃபங்க்ஷன். இதில் வந்து என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இஸ் திஸ் ரிலேஷன் ஏ ஃபங்க்ஷன், இந்த ரிலேஷனுங்கிறது ஒரு ஃபங்க்ஷனா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ சம்குள்ளே போகலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. எஃப்இஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x. அப்போ 2 × 1 இஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x. அப்போ 2 2s are 4. இந்த x இருக்கிற இடத்துல இந்த 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x is equal to 3 அப்படின்னா y is equal to 2x. அப்போ 2 3s are 6. x is equal to 4 then y is equal to 2x which gives 2 4s are 8. x is equal to 5 then y is equal to 2x which gives 2 5s are 10. அதாவது நேச்சுரல் நம்பர்ஸுங்கிறனால இது போயிட்டே இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸ்க்கு மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதை வந்து ஃபங்க்ஷனாக நம்ம வந்து ஆரோ டயக்ராம் போட்டு டொமைன், கோடொமைன் எல்லாம் எடுத்து எழுதிடலாம். இப்போ எக்ஸில் வந்து ஃபுல்லாக 1 2 3 4 5 6 அப் டு 10 வரைக்கும் எழுதிடலாம். 10க்கு மேலேயும் போகும் இல்லையா, ஸோ வந்து கீழே வந்து எக்ஸெட்ரா போட்டுக்கலாம். இதுலேயும் 10 வரைக்கும் போட்டு எக்ஸெட்ரா. அதாவது நேச்சுரல் நம்பர்ஸுங்கிறது போயிட்டே இருக்கும். 1 2 3 4 5 அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து எல்லாத்துலேயுமே வரும். 1க்கு வந்து 2 அப்படின்னா 2க்கு வந்து 4, 3க்கு வந்து 6, 4க்கு வந்து 8, 5க்கு வந்து 10. அப்போ 6க்கு கண்டிப்பாக என்ன தான் இருக்கும்? 12. அதாவது ஒவ்வொரு நம்பரையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணி போட்டிருக்காங்க. அதுதான். இப்போ டொமைன் அப்படின்னா எக்ஸ் வந்து டொமைன், ஒய் வந்து கோடொமைன். நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். எக்ஸ் வந்து டொமைன், ஒய் வந்து கோடொமைன். டொமைன் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து 1 2 3 4 5 6 7 8 எக்ஸெட்ரா அது வந்து போயிட்டே இருக்கும் இல்லையா. கோடொமைனும் அதே தான். 1 2 3 4 5 6லேருந்து எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ரேஞ்ச் அப்படின்னா இதுலேருந்து போய் விழுறது மட்டும்தான். அதாவது எக்ஸ்லேருந்து ஒயில் எந்த எலமெண்ட்டுக்கு போய் விழுதோ ஆரோ அதுதான் ரேஞ்ச். அப்போ 2 4 6 8 10 அப்படியே எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். 12 14 16 18 20 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதான் ரேஞ்சு. இப்போ வந்து இது ஃபங்க்ஷனாக இல்லையானுங்கிறத ப்ரூஃப். இது ரிலேஷன் ஏ ஃபங்க்ஷன், இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு டொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அது சம்மந்தப்பட்ட ஒரு கோடொமைன் கண்டிப்பாக இருக்குது. இப்போ 1க்கும் 2க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா 1 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 2 கிடைக்குது. 4 அப்போ 2 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 4 கிடைக்குது. 3 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 6 கிடைக்குது. அதாவது டொமைனில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு கோடொமைனில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு ரிலேஷன் இருக்கு இல்லையா, அதை தான் ஃபங்க்ஷன் சொல்லலாம். இப்போ அதை ஸ்டேட்மெண்ட்டாக எப்படி எழுதுறதுங்கிறத பார்க்கலாம். சின்ஸ் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் டொமைன் ஆர் ரிலேட்டட் டு சம் எலமெண்ட்ஸ் ஆஃப் கோடொமைன் ஸோ திஸ் ரிலேஷன் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன். அவ்வளோதான். ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் கோடொமைன் ஆர் ரிலேட்டட் டு சம் எலமெண்ட்ஸ் ஆஃப் கோடொமைன். அதாவது எல்லா எலமெண்ட் டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் கோடொமைனில் இருக்கிற சில எலமெண்ட்ஸுக்கு வந்து ரிலேட்டடாக இருக்குது. ஸோ த ரிலேஷன் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன். அவ்வளோதான். இந்த சம்மில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணி விடுறேன்.